இப்போ இந்த வருஷம் 15,000 பேர் வேலைக்கு எடுக்கிறோம். 15,000 பேர் வந்து இந்த வருஷம் வேலைக்கு எடுக்கிறோம். அது இல்லாமல் 5,000 கேங்மேன் பழைய கேங்மேன் எடுக்கிறோம். ஸோ இந்த ஒரு 6-7 மாதத்துக்குள்ள விரைவாக இதை முடிக்கிற பணியில் இருக்கும். அது வரைக்கும் டெம்பரரியாக நம்ம வந்து ஒப்பந்த தொழிலாளரை வைத்து நம்ம இந்த பிரச்சனை. இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டிஎன்பிஎஸ்சி மூலமா நடக்குமா இல்லை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நடக்குமா? கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி வழியாக தான் நடக்கும், வேற எந்த வழியும் நடக்கும். சார் இப்போ ரெக்ரூட்மெண்ட் டிஎன்பிஎஸ்சியில் விட்டுருக்காங்க, நீங்க எதுவுமே அதுக்கான ப்ராசஸ் எதுவுமே ஸ்டார்ட் ஆகல, எதனா பேசியிருக்கீங்களா? போன வாரம் ஒப்புதல் வந்துச்சு. இந்த வாரத்துக்குள்ள நம்மளுடைய ஷெட்யூல் கொடுத்து நம்ம டிஎன்பிஎஸ்சி காமிச்சிடும். இப்போ கூட எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? அது எப்போ எதிர்பார்க்கலாம்? இல்லை, விரைவில் வெளியிடப்படும். நம்ம இப்போ தான் என்னென்ன மாதிரி ஷெட்யூலில் நம்ம ஹையர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ தனியாக அது மட்டும் நடக்குங்களா? இபிக்கு மட்டும் தனியாக நடக்க போறீங்களா இல்லை இது குரூப் 2 அந்த மாதிரி கேட்டகரி? இபிக்கு எப்பவும் தனியாக தான் நடக்கும். ஓகே, தனியாக தான். சார் இப்போ தினக்கூலி ஊழியர்களுக்காக ஒப்பந்ததார ஊழியர்களுக்கு நேரடியாக அவங்களுக்கு கூலி போய் சேரணும்னு கேட்டிருக்காங்க. அதே போல் அவங்களுக்கு படிப்படியாக பணி நேரத்தில் கேட்டிருக்காங்க. நிறைய ஒப்பந்த தொழிலாளர்கள் அவங்களுடைய ஒப்பந்ததாரர் மூலியமா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ வந்து அவங்க யார் யார் எங்கே வேலை பார்க்குறாங்க, எந்தெந்த ஒப்பந்ததார்ட்ட வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒப்பந்ததாரர் வந்து ஒழுங்காக சம்பளம் போதா, அவங்களுக்கு பேங்க் மூலியமா போதா, இஎஸ்ஐ பிஎஃப்லாம் பே பண்ணுறாங்களான்னு சொல்லி போன மாதம் வந்து வேலிடேட் பண்ணிடும். இல்லை, கடந்த 14 ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து பணி புரிஞ்சுட்டு இருக்கோம். புதுசாக ஆட்கள் எடுக்கிறாங்க, வழங்கலன்றாங்க. இல்லை, ஒப்பந்த அடிப்படையில் இப்போ ஒரு சில பேர் வந்து ஒரு சில ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தெர்மல் பிளான்ல ஒரு சில ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ கோல் ஹேண்டிலிங் இந்த மாதிரி. ஸோ அதில் வந்து இப்போ நம்ம யாரையும் ஆள் எடுக்கல, நம்ம வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷனில் எடுக்கிறோம், அந்த மாதிரி எடுக்கிறோம். ஸோ ஒப்பந்த தொழிலாளர் ஒப்பந்த அடிப்படையில் அவங்க வேலை செஞ்சுருப்பாங்க, அவங்கள எடுக்க முடியுமான்னு தெரியல. அதனால தான் யார் யார் இருக்கா அப்படின்ற கன்சல்டேஷன் ப்ராசஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. அது முடிச்ச பிறகு நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்ல முடியும்.